வல்லவன். குரலற்றவர்களின் குரலாக. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சிறந்த முறையில் நடந்து முடிந்துள்ளது. பெருவாரியான இடங்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஐயா ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக அரியணை ஏற்றி தமிழக மக்கள் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு நான் வந்தால் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வாக்குறுதிகளின் பட்டியலில் நீண்டு கொண்டே போனது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குறுதி பட்டியல். அவர் அரியணை ஏறிய உடனேயே அரசு கஜானா காலியாக சுத்தமாக வலித்துவிட்டு சென்று விட்டது, 10 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்துவிட்டு சென்று விட்டது என்று கடந்த திமுக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டினை பதிவு செய்தார். அப்படி சொல்வதன் மூலம் ஓஹோ இவர் திமுக கட்சி எல்லாத்தையும் அழிச்சு போயிட்டு போல, இவர் நல்லது செய்வார் போல, அப்ப நம்ம கொஞ்சம் பொறுத்து இருப்போம் அப்படின்னு மக்கள் கொஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மக்களுக்கு சேவை செய்வதற்கு மக்களுக்கு நலப்பணிகளை திட்டங்களை தீட்டுவதற்கு கஜானா காலியாக இருக்கிறது, 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறது என்று சொன்ன விஜய் அவர்கள் தனக்கு சோசியம் பார்த்த சோசியருக்கு தலைமைச் செயலகத்தில் அரசு அதிகாரி பணியினை அமர்த்தி ஆணை பிறப்பித்திருக்கிறார் என்றால் மக்களுக்கு அல்வா கிண்டி தருகிறார் என்பது பொருள். இதை நம்ம எப்படி பார்க்கிறது? அந்த சோசியர் பண்டிட் என்கிற அந்த சாதகம் பார்க்கக்கூடியவர் தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும், எத்தனை மணிக்கு முழிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு தூங்க வேண்டும், எத்தனை மணிக்கு பிரச்சாரத்தை முடித்து திரும்ப வேண்டும், எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒரு டேட்டா ஒன்று போட்டு அவரை வழி நடத்தினார். அதற்கு நன்றி கடனாக அவர் 10 லட்சம் கொடுக்கலாம், 10 கோடி கொடுக்கலாம், ஏன் அவர் பங்களாதை கூட எழுதி கொடுக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க போறதில்லை. ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு. அதை செய்யாது மக்கள் வாக்கினை பதிவு செய்து தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சிந்தனை இல்லாது பண்டிட்டவர்கள் வழிகாட்டுதலின்படிதான் நாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறோம், இல்ல முதலமைச்சராக நாம் வந்திருக்கிறோம், எனவே பண்டிட்டுக்கு நாம் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்தாரு, அவருக்கு தலைமைச் செயலகத்துல ஒரு அரசு அதிகாரியா நியமிச்சு ஆணை பிறப்பிக்கிறார். இதற்கு பெருத்த கண்டனங்கள். அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த அரசு ஆணை இன்று திரும்ப பெறப்படுகிறது. அந்த அரசு ஆணை திரும்ப பெறப்பட்டதில் இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குன்னா, வாக்கு செலுத்திய மக்கள் இவருக்கு தேவையில்லை. வாக்கு செலுத்தக்கூடிய அந்த மக்களை மறந்து தன்னை வழிநடத்திய ஒரு கண்மூடித்தனமாக தன்னை வழிநடத்தியவருக்கு ஒரு வாழ்விலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் இவர் யாருக்கான முதலமைச்சர் என்ற கேள்வி வருமா வராதா? சரி, அவரை முதலமைச்சராக்கியது மக்கள் வாக்கு இல்லை, மக்கள் வாக்கு செலுத்தி அவர் முதலமைச்சராக வரவில்லை. பண்டிட்டருடைய அந்த சாதக கட்டத்தினை கணித்து அந்த கணிப்பின் அடிப்படையில் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வச்சுடுவோம். இப்ப நம்ம என்ன கேட்கும், விஜய் அவர்களுக்கு கட்டத்தினை கணித்து முதலமைச்சராக வருவீர்கள் என்று சொன்ன அந்த பண்டிட்டவர்கள் தனக்கு அரசு அதிகாரியாக ஆணை பிறப்பிக்கப்பட்டு மறுநாளே அந்த ஆணை திரும்ப பெறப்படும் என்ற அந்த விவரத்தினை இல்ல அந்த ஒரு சூழலை தன்னுடைய சாதகத்தின் மூலம் கணிக்க முடியாத பண்டிட் எப்படி உங்களை முதலமைச்சராக வருவீர்கள் என்று கணித்தார்? அவர் கட்டமே கோளாறா இருக்கு. அவர் கட்டத்தையே சரியா பார்த்து கணிக்க முடியல. இன்னைக்கு எனக்கு அரசு வேலை கிடைக்கும், நாளைக்கு எனக்கு அந்த அரசு வேலை இல்லாம போகும் என்ற அந்த கணிப்பை கூட கணிக்க முடியாத பண்டிட்டவர்கள் இவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள் என்று கண்மூடித்தனமாக நம்புகிறார் என்றால் இது எப்பேற்பட்ட கேடுகட்ட அரசாக இது
தலையெடுக்கிறது என்று நாம் புரிந்து பார்க்க வேண்டும். இதுல இன்னொரு செய்தியும் உண்டு. அமைதிப்படை படத்துல ஐயா சத்யராஜ் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடியதற்கு சாதகம் பார்த்து கொண்டிருப்பார். அந்த சாதகம் பார்க்கக்கூடிய ஐயர் சொல்லுவார், உங்களுக்கு காலச்சூழல் சரியில்லை, உங்களுக்கு யமகண்டம் தொடங்கிருச்சு, உங்களுக்கு சாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லுவார். அப்ப சிரிச்சுக்கிட்டு ஐயா சத்யராஜ் கேட்பார், எனக்கு சாதகம் சரியில்லை, சரி ஓகே, உங்களுடைய சாதகம் நல்லா இருக்குதான்னு கேட்பார். அதுக்கு அந்த ஐயர் சொல்லுவாரு, நான் பேஷா இருப்பேன், 92 வயசு வரைக்கும் எனக்கு தீர்க்க ஆயுசு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த அன்னைக்கு இடையில இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து டப்புன்னு ஒரே போட்டு ஐயரை மல்லாத்திடுவார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சோசியம் என்பது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அந்த அமைதிப்படை சத்யராஜ் செய்த அந்த செயலில் ஐயர் தன்னுடைய சாதகத்தை கணித்திருந்தால் இன்றைக்கு நாம் அவருக்கு சாதகம் பார்க்க போகிறோம். போற இடத்துல அவர் துப்பாக்கி கொண்டு நம்மளை சுற்றுவாருன்னு அவருக்கு தெரியாதா? கணிக்க முடியாதா? முடியாது. இதுதான் கட்டம், கணிப்பு என்பது தவறா இருக்கும். அப்ப இதை போலத்தான் ஐயா விஜய் அவர்கள் செய்த இந்த செயலும், விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆகுவதற்கு கட்டத்தினை சரிபார்த்து சொன்ன பண்டிட் அவர்களுக்கு தனக்கு அரசு பணி வழங்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்படும் என்ற அந்த கட்டத்தினை சரியாக கணிக்க முடியவில்லை என்று நாம சொல்றோம்.